டெக்னோலேருந்து கேமன் ப்ரீமியர் 5G அப்படிங்கிற ஒரு மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோவோட இந்த கேமன் ப்ரீமியர் 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடி பக்கக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பேக் சைட் பில்டை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து 2 விதமான மெட்டீரியல் வருது. கிளாஸ் பில்டும் தராங்க. இது போக நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர் பேக்கும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து சைடில் மெட்டல் ஃப்ரேமால செஞ்சிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்க்கான 1.5K AMOLED LTPO பேனல் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 10லேருந்து 120 Hz வரையும் தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேலும் நமக்கு வந்து 1200 இன்ச் வரை பீக் பிரைட்னஸ் போகுது. இது இப்போ வந்து வெட் ஃபிங்கர் டச்சும் வந்து இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஈரக்கை வச்சு ஃபோன் வந்து தொட்டாலும் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. மேலும் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு MediaTek Dimensity 8200 அல்டிமேட் அப்படிங்கிற 5G சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது MediaTek Dimensity 8200 சிப்செட்டை கூட கொஞ்சம் அந்த கிளாக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G610 MC6 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரேங்கை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இதுக்கு 27 ரேங்க் கிடைக்குது. மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 165 மார்க் கிடைக்குது. இது ஒரு A கிரேட் சிப்செட்டாக தராங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ் ஆடலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். 1-2 ஹெவியான கேம்ஸ் ரொம்ப ஹை செட்டிங்ஸ் வச்சு ஆடும்போது கொஞ்சம் கஷ்டப்படாம தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியும். இது போக இந்த ஃபோன் வந்து ஆப்ஸ்னு பார்த்தா கூட மல்டி டாஸ்கிங்கும் நல்லாவே இருக்கும். மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து பெரிய ஒரு விசி லிக்விட் வேப்பர் சேம்பரும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரையும் இந்த வேப்பர் சேம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 9 லேயர்ஸ்க்கான ஹீட் டிசப்ஷன் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கேம்ஸ் வந்து எவ்வளோக்கு விளையாண்டாலும் ஹீட் ஆகாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வந்து ரேமர்ஸும் LPDDR4X RAM தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் வந்து கம்பெனி அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த ஒரு வெர்ஷனை பற்றியும் சொல்லலை. நம்ம UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 14 OSல HiOS 14 அப்படிங்கிற நமக்கு டெக்னோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் என்னது. மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஹைலைட், அதாவது இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் இந்த ஃபோனோட கேமரா தான். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. இது ஒரு 1/1.5 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த பிரைமரி கேமராவில் கொடுக்குறாங்க. வீடியோஸை பொறுத்து நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வரையும் இந்த நமக்கு பிரைமரி கேமராவில் கேப்சர் பண்ணலாம். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும். இது போக போலார் ஏஸ் அப்படிங்கிற இமேஜிங் சிஸ்டமும் இருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நமக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட்லேயுமே நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த கேமரா நமக்கு வந்து ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 மில்லி செகண்ட்லேயே நமக்கு வந்து ஃபோக்கஸிங் ஸ்பீடும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து செல்ஃபி கேமராவே ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் குறை சொல்ல முடியாது. பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி ஒரு நல்ல டீசென்ட்டான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு வந்து USB டைப் C தான் கொடுக்குறாங்க. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு IR பிளாஸ்டரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். இது இப்போ IP54 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 70 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு வேகமாக இந்த ஃபோனால் சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த ஃபோனோட விலை 39,998 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ வழக்கமாக மற்ற பிராண்ட்லாம் 9,999 லான்ச் பண்ணுவாங்க. இது என்னன்னு தெரியல, ₹1 வந்து குறைச்சி விற்கிறாங்க. இதை வச்சு பெரிய ஆஃபர் ஒன்றும் கிளிய போகிறதில்ல. இருந்தாலும் வந்து ஒரு சும்மா ஒரு ₹1 வந்து கண் தொலைப்புக்கு குறைச்ச மாதிரி குறைச்சிருக்காங்க. மற்றபடி ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த கேமராஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண காரணத்தில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்கு. ஆனாலும் 39,000 கொஞ்சம் ஓவர் தான். ஸோ ஸ்பெக் வைஸ் நல்லா இருந்தாலும் ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30,000 கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் சொல்லியிருக்கலாம். ஸோ இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா கேமரா எக்ஸ்ட்ரா காசு ஆயிருது. அதனால் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டெக்னோவோட Camon 30 ப்ரீமியரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.